அடிக்கல் நாட்டி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நேத்து திடீர்னு பூஜைலாம் நடத்திட்டு இருக்காங்க. ஏன் அதெல்லாம் சும்மா இதுதான். எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு அழைப்பும் வரல, யாருக்கும் கலந்துக்கவும் இல்ல. முறையில் நடந்திருக்கு. அது ஏற்கனவே அவர் தொடங்கி வச்சுட்டாரு. இதாச்சும் கட்டுமானம் நடக்குதான்னு பார்ப்போம். கான்ட்ராக்டரை வச்சு கட்ட சொல்லியிருக்காங்க. நிதி ஒதுக்கிட்டாங்களா என்னன்றது தெரியாது. எங்கிட்ட எது எப்படி இருந்தாலும் மதுரைக்கு எய்ம்ஸ் வந்தா நல்லதுதான். எப்படியாச்சும் கட்டட்டுமே. ஆனா தேர்தலுக்கு முன்பாக கட்ட சொல்லுங்க அப்படி. ஆமா, எல்லாருமே இது நமக்கு பட்டவர்த்தனமா தெரியுதே. எந்த இது அறிவிப்பு இல்லை. இப்ப பாரத பிரதமர் வந்தாரு, மீட்டிங் எல்லாம் பேசினாரு, சொன்னாரா இந்த மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை இத்தனாம் தேதி கட்டட வேலையெல்லாம் ஆரம்பிக்கும், இவ்வளவு நிதி ஒதுக்கிறதுன்னு சொன்னாரா? எதோ சொன்னாரு, இதை சொல்லவே இல்லையே. சார், இந்தியா வந்து ஒரு நாடு இல்ல, ஒரு துணை கண்டம். ராமாயணத்தை நம்பிக்கை இல்ல. ராமர் வந்து எங்களுக்கு எப்பவுமே எதிரி ராசா பேசியிருக்காரு. அதுக்கு வந்து அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர் கட்சிகள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எப்படி நீங்க பாக்குறீங்க? அவர் வந்து பேசுறதே விதரவாதமா பேசுவாருங்க. ராஜா பேசுறதுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ண முடியுமாங்க? அவன் மோசமான ஒரு அரசியல்வாதி. அந்த ஒரு அரசியல்வாதி. அவர் நாடாளுமன்றம் பார்த்துங்க. அவர்னால நம்ம முத மானம் கப்பல் ஏறி போச்சப்பா. 2G அலைக்கற்ற எவ்வளவு இதாக வர்றாங்க பாருங்க. 1,76,000 கோடி 6 மாதம் திகார் ஜெயிலில் இருந்துட்டு ஜாமீனில் வந்து இன்னைக்கு அந்த கேஸை நடத்தி இது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தா நான் தான் வீரன் சுனா போனா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு அறிக்கை. எங்கள் தலைவரை பற்றி மோசமாக பேசுறது. எவ்வளோ ஒரு மறைந்த தலைவர்களை பேசுறதுன்னா எத்தனை தலைவர்களை எப்படி பேசுறது? அதனால அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எங்க கூட்டணியை பத்தி நாங்க மக்கள் தான் எஜமானர்கள். எங்க தலைவர், எங்க பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு உறுதியாக நிச்சயமாக அவர் நல்ல செய்தியை உங்களுக்கு ஊடகங்களுக்கெல்லாம் சொல்லுவார். சரி வாங்க, அதெல்லாம் உங்களுக்கு சரக்கு